வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோன்னா ஜென்ரல் தமிழுக்கு நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸ் படி தான் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பொது தமிழில் எந்த யூனிட் பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் யூனிட்டான இலக்கண பகுதி தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதில் எந்த டாபிக் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறோன்னா, இந்த கிளாஸ் 1ல் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை நம்ம சொற்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விதிகளை பயன்படுத்தி இந்த சொற்களை பிரித்து எழுதுகிறோம், சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சொற்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட விதிகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அந்த விதிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த புணர்ச்சி விதிகளை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா, இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எப்படி எழுதுறது அப்படின்றத இந்த விதிகளை வச்சு தான் நம்ம எழுதுவோம். இதில் முக்கியமாக நம்ம ஒரு 20 விதிகள் இப்போ பார்க்க போகிறோம். அந்த 20 விதிகளை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எப்படி எழுதுறது அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விதிகள் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி முக்கியமான 20 விதிகள் மட்டும் பார்ப்போம். நிறைய விதிகள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் முக்கியமாக இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக்கு தேவையான முக்கியமான 20 விதிகள் மட்டும் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புணர்ச்சி அப்படின்றது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ புணர்ச்சியை எப்படி சொல்கிறாங்க, புணர்ச்சி அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, அதுக்கு எடுத்துக்காட்டோட சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பொன்மலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாழை மரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பொன் இந்த சொல்லும், அதே மாதிரி வாழை இந்த சொல்லும், இது பார்த்தோன்னா ரெண்டுமே இந்த பொன்மலை வாழை மரம் இது ரெண்டுமே ஒரே சொல்லு தான். ஆனால் அதில் பார்த்தோன்னா ரெண்டு சொற்களாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் 2 சொற்கள் வந்திருக்குது. ஆனால் ஒரே மீனிங் தான். ஒரே வேர்டு தான். அந்த பொன் வாழை இதில் பார்த்தோன்னா இதுதான் அந்த சொல் முதல்ல வரக்கூடிய சொல். அப்போ பொன் மலை அப்படின்றதுலையும் வாழை மரத்தில் பொன் அப்படின்றதும் வாழை அப்படின்றதும் பார்த்தோன்னா முதல்ல வரக்கூடிய சொற்கள். அதுக்கப்புறம் மலைன்றதும் மரம் அப்படின்றதும் இது பார்த்தோன்னா அதுக்கடுத்து இதோட இந்த முதல் சொல்லோட சேர்ந்துக்கக்கூடிய சொற்கள். அந்த சென்டென்ஸில் முதல்ல வரக்கூடிய சொற்கள் எதுன்னு பார்த்தோன்னா இந்த பொன் வாழை அப்படின்றது. அது கூட அந்த பொன் கூட என்ன சேருதுன்னு பார்த்தோன்னா மலை அப்படின்ற சொல்லும். அதே மாதிரி வாழை அப்படின்ற இந்த சொல்லோட எது சேருதுன்னு பார்த்தோன்னா மரம் அப்படின்ற சொல்லும் சேருது. ஒரு சென்டென்ஸில் 2 வேர்டு வந்திருக்கு. அந்த 2 வேர்டு என்ன மீன் பண்ணுது அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த முதல்ல வர சொல்னா என்ன, அதுக்கப்புறம் சேர்ற சொல்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நிலைமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலைமொழி அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, முதலில் உள்ள சொல்ல தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் அதுக்கு கந்தன் வந்தான் பறவை பறந்தது. அதே போல் தான் இப்போ ஒரு சென்டென்ஸு, அந்த சென்டென்ஸில் பார்த்தோன்னா 2 சொல் கொடுத்துருக்காங்க. அந்த சொல் கந்தன் வந்தான் பறவை பறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்தது பொன்மலை வாழை மரம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸில் 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நிலைமொழி அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா முதல்ல வரக்கூடிய சொல். அப்போ முதல்ல என்ன சொல் வந்திருக்குது இந்த சென்டென்ஸில் முதல்ல வரக்கூடிய சொல்னு பார்த்தோன்னா கந்தனும் பறவையும். அப்போ இதில் கந்தனும் பறவையும் தான் பார்த்தோன்னா நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிலைமொழி அப்படின்றது முதல்ல வரக்கூடிய அந்த சென்டென்ஸில் முதல்ல வரக்கூடிய சொல். அப்போ இதில் முதல்ல எந்த சொல் வந்திருக்கு இந்த சென்டென்ஸில் பொன்மலையில் பொன் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதே மாதிரி வாழை மரத்தில் வாழை ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ இந்த பொன் சொல்லும் வாழை அப்படின்ற சொல்லும் தான் நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முதல்ல அந்த சென்டென்ஸில் முதல்ல வரக்கூடிய சொல்ல நம்ம நிலைமொழி அப்படின்ற பேரில் டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து வருமொழினா என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். அப்போ வருமொழி அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, அதோட அந்த முதல்ல வந்த சொல்லோட சேர்ந்துக்கக்கூடிய சொல்லு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வருமொழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கந்தன் வந்தான் பறவை பறந்தது. இப்போ கந்தனும் பறவையும் அது நிலைமொழி சொல்லு. வந்தான் பறந்தது இது இந்த கந்தனோடையும் பறவையோடையும் சேர்ந்துக்கிட்ட சொல்லுனால அந்த சொல்ல நம்ம எப்படி சொல்கிறோன்னா வருமொழி சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த பொண்ணோட எது சேர்ந்துருச்சுன்னு பார்த்தோன்னா மலை அப்படின்ற இந்த சொல் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி வாழை அப்படின்ற இந்த சொல்லோட எது சேர்ந்துருக்குன்னு பார்த்தோன்னா மரம் அப்படின்ற இந்த சொல் சேர்ந்துருக்கு. அப்போ மலையும் மரமும் இதில் என்னென்னு பார்த்தோன்னா வருமொழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் வந்தான் பறந்தது இது ரெண்டும் என்னென்னு பார்த்தோன்னா வருமொழி சொல்லு. அப்போ இதில் நிலைமொழினா என்ன, ஒரு சென்டென்ஸில் 2 வேர்டு வந்திருக்கு. அந்த 2 வேர்டில் நிலைமொழினா என்ன வருமொழினா என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
அப்போ இந்த நிலைமொழியும் வருமொழியும் வச்சு தான் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த நிலைமொழினா வந்து என்ன, வருமொழினா வந்து என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது ஈஸியாக வந்திருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த புணர்ச்சினா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2 சொற்களும் சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றன. ஸோ அப்போ இதில் இப்போ என்ன சொல்கிறாங்க, நிலைமொழி அப்படின்றது என்னது, முதல்ல வந்த சொல். அதுதான் வந்து ஒரு சென்டென்ஸில் முதல்ல ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சொல் தான் வந்து நிலைமொழி. அதுக்கப்புறம் ரெண்டாவது வரக்கூடிய சொல் வந்து சேர்ந்துக்கக்கூடிய சொல் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வருமொழி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து, நிலைமொழி எந்த எழுத்தாக வேணா இருக்கலாம், அது இப்போ நிலைமொழியோட கடைசி எழுத்தும், இப்போ பொன் அப்படின்னு இருக்குது, இந்த பொன் அப்படின்ற இந்த சொல் இதில் வந்து பார்த்தோன்னா இதான் வந்து நிலைமொழி. இந்த நிலைமொழியில் இறுதி சொல் வந்து என்னது, இறுதி எழுத்து வந்து இன்னு. அப்போ இந்த இன்னும் அதே மாதிரி வருமொழியில் வந்து பார்த்தோன்னா வருமொழியில் முதல் எழுத்தும். அப்போ மலை அப்படின்றது வருமொழி. அப்போ அதில் பார்த்தோன்னா முதல் எழுத்து என்ன வரும் இந்த மலையில், மா. அப்போ இந்த இன்னும் மாவும் தான் வந்து சேரும். அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்தும் இன்னும் வருமொழியோட முதல் எழுத்தும் மாவும் சேருது. இந்த மாதிரி நிலைமொழியோட ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி என்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி சேர்றது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ புணர்ச்சி அப்படின்றது என்னது, இந்த நிலைமொழியோட ஈருனா கடைசி எழுத்தும் அதே மாதிரி வருமொழியோட முதல் எழுத்தும் ரெண்டுமே வந்து சேரும் போது அங்கே என்ன உருவாகுதுன்னு பார்த்தோன்னா புணர்ச்சி வந்து உருவாகுது. ஸோ அதுதான் நம்ம அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ புணர்ச்சி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ புணர்ச்சிக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிளோட அதோட டெஃபினேஷன் நம்ம வந்து பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புணர்ச்சியில் நிறைய வகைகள் வந்து இருக்குது. அதுதான் வந்து விதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இந்த புணர்ச்சியோட வகைகள்லாம் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு விதிகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அந்த விதிகளை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து எழுத போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த புணர்ச்சியோட வகைகளில் ஃபஸ்ட்டு வகை வந்து என்னென்னு பார்த்தோன்னா உயிரீற்று புணர்ச்சி. ஸோ இப்போ உயிரீற்று புணர்ச்சி அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். அப்போ நிலைமொழி அப்படின்றது என்னது, முதல்ல வரக்கூடிய சொல். அந்த முதல்ல வரக்கூடிய இறுதி எழுத்து கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா, உயிரெழுத்துனா என்னது. ஸோ நிறைய பேர் இதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸும் வந்து நிறையா வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த பொதுத்தமிழ் வந்து படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஒவ்வொன்றையும் பேசிக்ஸ்லேருந்து நம்ம வந்து பார்ப்போம். அப்போ உயிரெழுத்து அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இதுதான் ஆலேருந்து வரைக்கும் இருக்கிறது தான் வந்து உயிரெழுத்து. ஸோ இந்த 12 எழுத்துக்களை தான் நம்ம வந்து உயிரெழுத்து அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அந்த புணர்ச்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளோட வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து சிலை ப்ளஸ் அழகு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இதில் சிலை அப்படின்றது இப்போ 2 சொல் வந்து இருக்குது. அந்த 2 சொல்ல முதல்ல இருக்கக்கூடிய சொல் வந்து நிலைமொழி, அடுத்து இருக்கக்கூடிய சொல் வந்து வருமொழி. அப்போ நிலைமொழியில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நிலைமொழியோட இறுதி எழுத்து இங்கே என்ன வந்திருக்குது, இந்த சிலையில் லை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ லைன்னு தானே வந்திருக்கு, இங்கே எங்கே உயிரெழுத்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். உயிரெழுத்து எப்போவுமே வந்து இந்த சொற்களோட கடைசியில் வந்து இருக்கும் போது எப்படி இருக்கும்னா உயிரெழுத்தாக இருக்காது, அது உயிரெழுத்தோட உச்சரிப்பாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது ப்ரொனவுன்சேஷனில் வந்து வரும். இப்போ நீங்கள் இந்த லையை வந்து படித்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து முடியுது, ஐயில் வந்து முடியும். லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயில் வந்து முடியும். உயிரெழுத்து இல்லாமல் வந்து இருந்தாலும் உயிரெழுத்தோட உச்சரிப்பு வந்து அந்த சொல்ல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழியோட இறுதி எழுத்து லையில் என்ன வந்து இருக்கும் சொல்கிறாங்கன்னா உயிரெழுத்து வந்து இருக்கும். அப்போ உயிரெழுத்து அதில் வந்து இருக்குது. லை அப்படின்றதுல ஐ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கனால அது வந்து உயிரெழுத்து. அந்த உயிரெழுத்தாக வந்து அந்த புணர்ச்சி வந்து இருக்கும் போது அந்த புணர்ச்சி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே இது வந்து இப்போ உயிரீற்று புணர்ச்சினா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த சிலை ப்ளஸ் அழகு அப்படின்றது எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா சிலை அழகு அப்படின்னு வந்து மாறி இருக்குது. அது எப்படி சிலை அழகு அப்படின்னு சொல்லி வந்து மாறிச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த லை வந்து இருக்குல்ல, இந்த லையை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், இல் ப்ளஸ் ஐ அப்படின்றத நீங்கள் வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன வரும், லை இல் ப்ளஸ் ஐனா லை அப்படின்னு வந்துச்சா. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து பிரித்து எழுதியிருக்கோம். இல் ப்ளஸ் ஐ அப்படின்றத லை அப்படின்றது தான், அதுதான் வந்து ஈக்குவல் டு லையாக வந்து வரும். இங்கே சிலை ப்ளஸ் அழகு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து எப்படி சேரும்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஐ அப்படின்ற சொல் வந்து
மறைஞ்சு வந்திருக்குது. ஸோ வந்து வெளிப்படையாக வராமல் மறைஞ்சு ப்ரொனவுன்சேஷனில் வந்து வந்திருக்கு, உச்சரிக்கும் போது வந்திருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த சிலை ஐயை வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இந்த சிலையில் ஐ வந்துருக்கு, அதை அப்படியே வந்து நம்ம எடுத்துட்டு இங்கே அழகு வந்து இருக்குது. அப்போ இந்த ஐயையும் இந்த ஆவையும் நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், புணர்ச்சி அப்படின்றது என்ன பார்த்தோம், நிலைமொழியில் இறுதி எழுத்தையும் வருமொழியோட முதல் எழுத்தையும் ஒன்று சேரும் போது அங்கே என்ன வந்து உருவாகுதுன்னு பார்த்தோம், புணர்ச்சி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இங்கே இப்போ புணர்ச்சி வந்து உருவாக போகுது. இந்த ரெண்டு சொல்லையும் நம்ம இணைக்கும் போது புதிய சொல் வந்து கிடைக்க போகுது. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சேரும் போது நம்மளுக்கு சொற்கள் வந்து இணைந்து வரப்போகுது. அது எப்படி வரும்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ஐ ப்ளஸ் ஆ அப்படின்றது என்னென்னு வரும் பார்த்தோன்னா, ஐ ப்ளஸ் ஆ வந்து சேர்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஐ ப்ளஸ் ஆ யா அப்படின்னு சொல்லி வருமா. நீங்கள் வந்து உச்சரித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், ஐ ப்ளஸ் ஆ யா அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த சொற்கள் வந்து ஒன்று சேரும் போது அது எப்படி வரும்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஆ வந்து போய் இந்த யா அந்த இடத்துல வந்து வந்துடும், சிலை அழகு அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து ஒன்று சேர்க்கணும். ஸோ அப்போ முதல்ல சொன்னது உயிரீற்று புணர்ச்சினா வந்து என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ உயிரீற்று புணர்ச்சி அப்படின்றது நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து உயிரெழுத்தாக வந்து வரும். அப்போ உயிரெழுத்தாக வந்து வரும். ஸோ வந்து நம்மளுக்கு உயிரெழுத்து எப்போவுமே வந்து உச்சரிப்பில் தான் வந்து கடைசியில் வந்து வரும். இந்த சொற்கள் இந்த சொல்லோட முதல் சொல்லோட கடைசியில் வந்து வரும்போது இந்த உயிரெழுத்து உச்சரிப்பில் வந்து வரும், மறைஞ்சு வந்து வரும். அப்போ இங்கே வந்து ஐ அப்படின்னு சொல்லி வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ அது வந்து உயிரெழுத்து. இந்த மாதிரி வரக்கூடிய அந்த புணர்ச்சி நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இந்த சிலை ப்ளஸ் அழகை நம்ம வந்து எப்படி வந்து சேர்க்கும் போது என்னவா மாறும் பார்த்தோன்னா சிலை அழகு அப்படின்னு சொல்லி வந்து மாறும். அது எப்படி மாறுன்றது தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது புணர்ச்சி வந்து என்னென்னு பார்த்தோன்னா மெய்யீற்று புணர்ச்சி. ஸோ மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்றது என்னென்னா, இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து, ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இது நிலைமொழி, இது வருமொழி. அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்துனது ஸோ இந்த வேர்டோட கடைசி எழுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இன் அப்படின்றது இங்கே வந்து என்னது மெய் எழுத்து. ஸோ அந்த கடைசி இந்த மண் அப்படின்ற இந்த சொல்லில், அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து முதல்ல வந்துருக்கக்கூடிய சொல்லோட கடைசி எழுத்து வந்து மெய்யெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி இன்னு இட்டு இப்பு இந்த மாதிரி மெய்யெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வரக்கூடிய புணர்ச்சி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மண் ப்ளஸ் அழகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே அதே மாதிரி தான் நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து மெய்யெழுத்தாக வந்திருக்குது. ஸோ அப்போ மெய்யெழுத்தாக இருக்கும் போது அதை நம்ம வந்து மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வரைக்கும் இப்போ மெய்யீற்று புணர்ச்சினா வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மண் ப்ளஸ் அழகு எப்படி வந்து மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா மண்ணழகு அப்படின்னு சொல்லி வந்து மாறி இருக்குது. அது எப்படி மாறும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ மண் ப்ளஸ் அழகு போன தடவை சொன்னது தான், அதே தான். இங்கே பார்த்தோன்னா இந்த கடைசி எழுத்து, இந்த எழுத்தும் நிலைமொழியோட கடைசி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் இப்போ ஒன்று சேரப்போகுது. அப்படி ஒன்று சேர்ந்துச்சுன்னா என்ன வரும், இப்போ இன்னு ப்ளஸ் ஆ இது நம்ம சேர்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும், நா அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். நீங்கள் உச்சரித்து பார்க்கும்போது நா அப்படின்னு நான் வந்து கிடைக்கும். அப்போ நான் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன இருக்கணும், இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஆன்ற இந்த சொல்லு போய் அந்த இடத்துல என்ன வரும்னா இந்த நான்ற இந்த சொல் வந்து வரப்போகுது. அப்போ மண் நலகு அப்படின்னு சொல்லி வந்து கிடைச்சாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். அப்போ மண்ணழகு அப்படின்றது மண் ப்ளஸ் அழகு அப்படின்றது மண்ணழகு அப்படின்னு சொல்லி எப்படி வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இதே மாதிரி வேல் ப்ளஸ் எரிந்தான் இது எப்படி மாறுதுன்றதை வந்து பார்க்கலாம். இங்கே வேல் ப்ளஸ் எரிந்தான் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நிலைமொழியில் பார்த்தோம், நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து இல்லு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. அப்போ இல்லுன்னா என்னது, மெய் எழுத்து. அப்போ இது வந்து மெய்யீற்று புணர்ச்சி. அப்போ வேல் ப்ளஸ் எரிந்தான் இந்த இடத்துல இப்போ எப்படி ஒன்று சேர்க்க போகிறோம், இல்லு இங்கே வந்திருக்கு, இந்த முதல் எழுத்து, இந்த ரெண்டு எழுத்தையும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இல்லு கூட்டல் ஏ அப்படின்றது என்ன வரும், லே அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஏவும் இல்லும் ஒன்றா சேர்ந்து இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா நம்மளுக்கு லே அப்படின்ற எழுத்து வந்து கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் வேல் ப்ளஸ் எரிந்தான் அப்படின்றத ஒன்று சேர்த்தோன்னா இது எப்படி வரப்போகுது, வே லெரிந்தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைச்சாச்சு. ஸோ இது இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து இப்போ பால் ப்ளஸ் ஆடை இந்த எக்ஸாம்பிளை வந்து பார்க்கலாம். அப்போ பால்
ப்ளஸ் ஆடை. இதில் பார்த்தோன்னா கடைசி நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து இல்லு, இந்த வருமொழியோட முதல் எழுத்து ஆ. ஸோ இதில் வந்து இப்போ இந்த ரெண்டு சொல்லையும் நம்ம வந்து 2 எழுத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம். அப்போ இல் ப்ளஸ் ஆ அப்படின்றது என்ன வரும், லா அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து இது 2 ஒன்று சேரப்போகுது. இப்போ எப்படி சேருன்னு பார்த்தோன்னா இது 2 இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தோன்னா லா அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ பா லாடை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து மெய்யீற்று புணர்ச்சி, அதோட எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து 3வது புணர்ச்சி என்னென்னு பார்த்தோன்னா டைப் வந்து உயிர் முதல் புணர்ச்சி. ஸோ உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா இந்த வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். அப்போ வருமொழி அப்படின்றது என்னது, 2வது இருக்கக்கூடிய சொல். முதல் சொல்லுக்கு வந்து சேரக்கூடிய சொல்லு தான் வந்து இந்த வருமொழி அப்படின்ற சொல்லு. இந்த சொல்லில் முதல் எழுத்து ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா உயிரெழுத்தாக வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா உயிரெழுத்து வந்து இருக்குது, ஊ அப்படின்றது உயிரெழுத்து. இந்த மாதிரி வருமொழியோட முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த புணர்ச்சியை தான் நம்ம எப்படி சொல்லணும்னா உயிர் முதல் புணர்ச்சி. உயிர் வந்து முதல்ல வந்திருக்கு வருமொழியில், அதனால உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பொன் ப்ளஸ் உண்டு அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ ப்ரொசீஜரில் அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து எழுதணும். அப்போ பொன் ப்ளஸ் உண்டு அப்படின்றது பொன்னுண்டு அப்படின்னு சொல்லி வந்து மாறி இருக்குது. அது எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே பொன் ப்ளஸ் உண்டு. இதை நம்ம எப்படி எழுதுவோம், இந்த சொல்லையும் இந்த எழுத்தையும் இந்த எழுத்தையும் இப்போ ஒன்று சேர்க்க போகிறோம். அப்போ இன் ப்ளஸ் ஊ அப்படின்றது என்ன வரும், இன் ப்ளஸ் ஊ வந்து ஒன்று சேர்த்தோன்னா நூ அப்படின்னு சொல்லி வந்து வரும். அதுவும் 2 சொல்லி இன்னு ப்ளஸ் ஊ வந்து சேர்த்தோன்னா நூ அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ இந்த இடத்துல வந்து 2 எழுத்தும் சேர்ந்து நூன்ற சொல்ல வந்து கொடுத்துருக்கு. இப்போ நூவை நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அப்போ பொன் நொண்டு. ஸோ இதுதான் வந்து இந்த பொன் ப்ளஸ் உண்டு அப்படின்றது எப்படி இந்த நூ வந்திருக்கு அப்படின்றத வந்து நூ வந்து சேர்ந்து எப்படி அது ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்றத வந்து புணர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து உயிர் முதல் புணர்ச்சினா வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து 4வது டைப் என்னன்னு பார்த்தோன்னா மெய் முதல் புணர்ச்சி. ஸோ மெய் முதல் புணர்ச்சி அப்படின்றது வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ மெய் முதல் புணர்ச்சி அப்படின்றது இதுக்கு அப்படியே வந்து பார்த்தோன்னா பொன் ப்ளஸ் சிலை. அதில் வந்து சிலை அப்படின்றது தான் வருமொழி. அந்த வருமொழியோட முதல் எழுத்து வந்து பார்த்தோன்னா மெய் எழுத்தாக வந்து இருக்கணும். இங்கே வந்து மெய் எழுத்து வந்து இல்லை, எப்போவுமே மெய் எழுத்தாக வந்து இருக்காது. அது இந்த மாதிரி மெய் எழுத்து உள்ளே மறைஞ்சு வந்துருக்கும். ஸோ எப்படி வந்து முதல்ல வந்து ஐ அப்படின்னு சிலை அப்படின்றதுல ஐ வந்து அந்த உயிரெழுத்து மறைஞ்சு வந்து இருந்துச்சோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா மெய் எழுத்தாக டேரெக்டாக வந்து இல்லாமல் அந்த வருமொழியில் முதல் எழுத்து வந்து மெய் எழுத்தாக வந்து வராமல் மறைஞ்சு வந்துருக்குது. அது எப்படி மறைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா இச்சு ப்ளஸ் இ நம்ம சேர்த்தோன்னா வந்து என்ன வரும், சி அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல சி அப்படின்ற இடத்துல இச்சு ப்ளஸ் இ அப்படின்றது வந்து கலந்துருக்கு. அப்போ இச் அப்படின்றது தான் இங்கே வந்து என்னென்னு பார்த்தோம்னா மெய்யெழுத்து. அப்போ மெய்யெழுத்து இங்கே வந்து முதல்ல வந்திருக்கு. அப்போ வருமொழியில் வந்து முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா அது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி சில சமயம் இந்த மாதிரி வந்து இந்த மெய்யெழுத்து வருமொழியில் வந்து மறைஞ்சு வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய புணர்ச்சியை நம்ம வந்து மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தோன்னா பொன் ப்ளஸ் சிலை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். அப்போ பொன் ப்ளஸ் சிலை வந்து இங்கே எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா பொற்சிலை அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சிருக்குது. ஸோ இப்போ எப்பயும் போல் நம்ம ப்ரொசீஜரில் இந்த பொன் சிலையை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பொன் ப்ளஸ் சிலை இதில் கடைசி எழுத்து என்ன எடுத்துக்குவோம், இந்த எழுத்தும் முதல் எழுத்தும் எடுத்துக்கிறோம். அப்போ இன் ப்ளஸ் சி அப்படின்ற சொல்ல நம்ம வந்து ஒன்று சேர்த்தா நம்மளுக்கு என்ன வரும், ஒரு எழுத்துமே வந்து வராது. எப்போவுமே மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும் போது தான் நம்மளுக்கு வந்து புது எழுத்து வந்து கிடைக்கும். இங்கே வந்து சி அப்படின்ற இந்த எழுத்து வந்துருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்க முடியாது. அதனால தான் வந்து இங்கே இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ப்ரொசீஜர் நம்ம எப்பயும் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் இந்த இடத்துல வந்து வராது. இந்த மாதிரி சொற்களில் வந்து வரும்போது அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரொசீஜர் வந்து வேறு. அந்த ப்ரொசீஜரை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ எப்படி இந்த பொன் ப்ளஸ் சிலை அப்படின்றது பொற்சிலையாக மாறுச்சு அப்படின்றத அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இதில் மெய் முதல் புணர்ச்சினா வந்து என்ன அப்படின்றது இப்போ வந்து புரிஞ்சிருக்கும். அப்போ வருமொழியில் முதல் எழுத்து வந்து மெய்யெழுத்தாக வந்து இருக்கும். அந்த மெய்யெழுத்து பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்து மறைஞ்சு தான் வந்துருக்கும். அந்த மறைஞ்சிருக்கிறது நம்ம பிரித்து எழுதும் போது அங்கே வந்து மெய்யெழுத்து வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த சொல்ல தான் நம்ம புணர்ச்சியை மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இந்த 4 புணர்ச்சி வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான
பேசிக்கான புணர்ச்சி டைப்பு. ஸோ அப்போ அந்த பேசிக்கான புணர்ச்சி டைப் வந்து என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம இந்த பொன் சிலை எப்படி பொற்சிலையாக மாறுச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்றத இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த வகையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வேற்றுமை புணர்ச்சி. அப்போ 5வது புணர்ச்சி நம்ம வந்து வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேற்றுமை புணர்ச்சியில் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வல்லினம் எழுத்துக்கள்னால் வந்து என்ன, மெல்லினம் எழுத்துக்கள்னால் வந்து என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வல்லினம் எழுத்துக்கள்ன்றது க, ச, ட, த, ப, ர. இது 6 வந்து வல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் வந்து ஞங்கன, நமன. இது வந்து மெல்லின எழுத்துக்கள். இதிலே வந்து பார்த்தோன்னா இக்கு, இதுக்கு மேலே வந்து புள்ளி வச்சோம் அப்படின்னா அது அப்படியே வந்து வல்லின மெய் எழுத்துக்களாக மாறும். அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து புள்ளி வச்சோன்னா மெல்லின மெய் எழுத்துக்களாக வந்து மாறும். ஸோ இதுதான் வந்து வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், 6 எழுத்துக்கள். இந்த 6 எழுத்துக்களும் தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த வேற்றுமை புணர்ச்சியில் வந்து பார்த்தோன்னா இதுலேயும் வந்து நிறையா விதிகள் வந்து இருக்குது, ரூல்ஸ் வந்து இருக்குது. அது ஒவ்வொரு ரூல்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா மெய்யெழுத்துக்கள். ஸோ இந்த மெய்யெழுத்து 18 மெய்யெழுத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த 18 மெய்யெழுத்துக்கள். அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து இருக்குது. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோன்னா இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ பார்த்தோன்னா இக்கு வந்து மெய்யெழுத்து, ஆ வந்து உயிரெழுத்து. அப்போ இக்கையும் ஆவையும் நம்ம வந்து கூட்டினோன்னா நம்மளுக்கு என்ன வரும், கா அப்படின்னு வந்து வரும். அதே மாதிரி இக்கையும் ஆவையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு கா அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து வரக்கூடிய எழுத்து தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிர்மெய் எழுத்து அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த எழுத்துக்கள் தான் நம்மளுக்கு தமிழுக்கு ரொம்ப முக்கியமான எழுத்துக்கள். ஸோ உயிரெழுத்து, மெய்யெழுத்து. ஸோ உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்து தான் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.